ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். கொத்தமல்லி தழை புதினா தழை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் தோசைக்கு வந்து பண்ணியிருக்கேன். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லி தழை, ஒரு 15 புதினா இலை, நல்லா பெரிய இலையாக 15 புதினா இலை, இந்த மாதிரி மூடி, ஒரு சின்ன மூடி வந்து அரை மூடி தேங்காய் நல்லா திருவி எடுத்துக்கோங்க. தலையும் புதினா தலையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு வந்துட்டு புளி எடுத்துக்க போகிறோம். வரமிளகாய், இந்த வரமிளகாய் வந்துட்டு இந்த மாதிரி சைஸில் வந்துட்டு நான் ஒரு 7 மிளகாய், ஒரு 7-8 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரம் இது வந்து கம்மியாக இருக்குன்னா நான் அவ்வளோ எடுத்திருக்கேன். நம்ம இந்தியன் மிளகாய் வந்துட்டு ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கடாய் வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து வடகம். இது நம்ம வீட்டில் செஞ்சது, எங்கள் அம்மா பண்ணது. அது வந்து இப்போ நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 5 வெந்தயம் எண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புளி வந்து நம்ம எடுத்து வச்சோம்ல, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வரமிளகாய் எடுத்து வச்சதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது காலையில் பண்ணாங்கன்னா மிச்சமாக இருக்குன்னா நம்ம தோசைக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் இது வந்து நான் தோசைக்கு தான் இப்போ பண்ணியிருக்கேன். ஒரு 15 கொத்தமல்லி புதினா தழை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மாதிரி புதினா இலை சுருங்கினோடனே இப்போ கொத்தமல்லி தழை ஒரு 1/4 கட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையும் நல்லா வணங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சில பேர் மாதிரி கொத்தமல்லி தலையை நல்லா இது மாதிரி வதக்காமல் வந்து நம்ம செஞ்சோம் அரைச்சோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. இது மாதிரி நல்லா வணக்கி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்ம புதினா வேற போடுறதுனால வந்து வாசனை செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அரை மூடி தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல, இந்த சைஸ் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துலேயே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சட்டியோட சூட்லேயே வந்து தேங்காய் வந்து நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து தோசைக்குனால நான் கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் சாதத்துக்குனாலும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் தொட்டுக்கணும்னா நல்லா கொஞ்சம் திக்காக கூட அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாய்.